இந்த கான்டூர் பில்லோன்ற வார்த்தைக்குள்ளேயே நான் போக விருப்பப்படலை. நான் ஒரு ஆர்த்தோபெடிக் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட். நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் செல்றது ஒன்று தான். ஃபேமான பில்லோ, ஃபேமான பெட் போதும். தரையில் படுத்து தூங்கணும் தேவையில்லை, பில்லோ வாங்கி தூங்கணும் தேவையில்லை, ஆர்த்தோபெடிக் பெட்டு வாங்கி தூங்கணும் தேவையில்லை. ஃபேம் பில்லோ, ஃபேம் பெட், இது ரெண்டுமே போதுமானதாக இருக்கும். ஃபேம் பில்லோ, ஃபேம் பெட் அப்படின்றது என்னன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரா குஷனும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. எங்களால் பெட்டு பில்லோ விற்கிற வேலைக்கெல்லாம் போக முடியாதுமா, பண்ணுறதுக்கு வைத்தியம் பண்ணுற வேலை நிறைய இருக்கு. ஓகே, அப்ப இந்த கான்டூர் பில்லோன்றது ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, ஸ்கேம் தான் நான் சொல்ல முடியாது. இப்ப கான்டூர் பில்லோ உன்னால 2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப உனக்கு மட்டும்தான் கழுத்து வலி இல்லாம இருக்கணும்னு ரூல் கிடையாது இல்லையா? நாங்க கொடுக்குற அட்வைஸ் எப்படி இருக்குன்னா, சாதாரண மக்களும் ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கணும். அதுக்கு தான் ஃபேம் பில்லோன்னு சொல்றோம். ஃபேம் பில்லோ அப்படின்றது எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுன்னா என்ன ஒரு சாஃப்ட்னஸ் வருமோ அதுதான் ஃபேம் பில்லோ. அதுவே போதுமானதா இருக்கும்.